சாரி அடுத்தபடியாக சமூக ஊடகத்தில் முக்கியமாக இப்போ பங்கு வகிட்டு இருக்கிற கிளப் ஹவுஸ் செல்லகம் அப்படின்னு அழைக்கப்படுறது. இதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை நமக்கு சங்கீதா அவங்க கொடுக்க இருக்காங்க. இவங்க வந்து லவ்லி ஃப்ளார்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லகத்தை நிர்வகிக்கிறாங்க. ரொம்பவே அதாவது பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் பல விஞ்ஞான விழாக்கள் அந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி மற்றவங்க இது மூலமாக பல பார்வையற்றோருக்கு சில உதவிகளும் செய்யப்படுது. ஸோ இளைஞர்களுக்கும் பல விஷயங்கள் இந்த செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய டோனர்ஸுமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி விஷுவலி சேலஞ்ச் நிறைய பேர் இவங்க இந்த டோனர்ஸாக இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சைட்டட் பர்சனும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளப் ஹவுஸை பற்றி எப்படி பார்வையற்றவர்கள் அதை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு சங்கீதா சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ஆஃப் தி பிளைண்ட் அனைத்து அட்மின்ஸ்க்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பார்வையற்றவர்களும் சமூக ஊடகங்களும் அப்படின்றத பற்றி மேடம் நிறையவே சொல்லிட்டாங்க. அதனால் நேரடியாக நான் கிளப் ஹவுஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு விடைபெறுறேன். கிளப் ஹவுஸ் அப்படின்றது கூகுள் மீட், ஜூம் அது மாதிரி தான் கிளப் ஹவுஸும். என்ன அப்படின்னா இதில் வீடியோ, கூகுள் மீட் ஜூம்லலாம் வீடியோ இருக்கும், இதில் ஒன்லி ஆடியோ மட்டும்தான் இருக்கும். இது வந்து சில ஆண்டுகளாக வெளிநாட்டிலலாம் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ தான் ஒரு 4-5 இயர்ஸாக நம்ம இந்தியாவிலையும் இது பயன்படுத்திட்டு வராங்க. இதை வந்து கோவிட் பீரியடில் ரொம்ப பிரபலமாகிடுச்சு. ஏன்னா இது டைம் பாஸ்க்காக தான் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப பிரயோஜனமுள்ள இதில் வந்து போட்டி நடத்திக்கலாம், லைவாக சேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கிளப் அப்படி உண்டாக்கி அந்த கிளப்பில் நிறைய மெம்பர்ஸ் ஆட் பண்ணி அவங்களுக்கு பல்வேறு போட்டிகள், அதுக்கப்புறம் வந்து இந்த ரேடியோ கேட்குறோம் இல்லையா, ரேடியோ மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அதையும் கேட்டுக்கலாம். இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து கிளப் ஹவுஸில் பயன்படுது. டைம் பாஸ்க்காக மட்டுமே இல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு, அதாவது மியூசிக் கிளாஸு, அதாவது போட்டித் தேர்வுக்கான கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைவாக அதாவது கிளப்பில் மெம்பர்ஸ் நிறையவும் ஆட் பண்ணி நம்ம நிகழ்ச்சி நடத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட்டாக, அதாவது நீங்கள் மட்டுமே, அதாவது ஒரு 4-5 பேர் தான் இருக்கணும் அந்த கிளப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு கிளப் உருவாக்கி நம்ம மட்டுமே சேட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. அதில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறது அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. மற்றபடி வீடியோ இல்லாமல் ஆடியோ லெவலில் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லவ்லி ஃப்ளார்ஸ் அப்படின்னு ஒரு கிளப்பு நடத்திட்டு வரோம். ஒரு 6 பேர் சேர்ந்து அதை கிளப்பு நடத்துகிறோம். எல்லோருமே வந்து அன்எம்ப்ளாய்ஸ் தான், யாரும் எம்ப்ளாய்ஸ் இல்லை. நானும் வந்து பார்ட் டைம் மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. நாங்களும் வந்து அன்எம்ப்ளாய்ஸ்க்கு மட்டுமே அந்த பரிசு சென்று சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் இதை நடத்திட்டு வரோம். அதாவது முதல் பரிசு 500, இரண்டாவது பரிசு 400, மூன்றாவது பரிசு 300 அப்படின்ற இதில் மாதம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரோம். வினாடி வினா, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, இது மாதிரி நிறைய மியூசிக் காம்படிஷன், இது மாதிரி நிறைய போட்டிகள் நடத்திட்டு வரோம். இது வந்து எங்களை மாதிரி கஷ்டப்படுற படிக்கிற பார்வை திறனாளிகளுக்கு மட்டுமே இது சென்று சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் இதை பண்ணிட்டு வரோம். அதாவது இதுக்கு ஹெல்ப் பண்ணுற பார்வை உள்ளவர்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க, பார்வை அற்ற நிறைய பெரியவர்கள் நண்பர்கள் எல்லோருமே இதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி நல்ல ஒரு பொழுதுபோக்கு மட்டும் அல்லாமல் நல்ல பிரயோஜனமுள்ள ஒரு ஆப் தான் கிளப் ஹவுஸ்.
இந்த வாய்ப்பினை இது எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, இது ப்ளே ஸ்டோர் வழியாக க்ளப் ஹவுஸ் நம்ம டைப் பண்ணோம்னா க்ளப் ஹவுஸ் லிங்க் வரும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதாவது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்கும். மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்கும். அதில் ஓடிபி வரும். ஓடிபி நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு க்ளப் ஹவுஸ் இன்ஸ்டால் ஆகிடும். அந்த க்ளப்பில் நம்மளுடைய நேம், பயோடேட்டா எல்லாமே அப்ளை பண்ணிட்டோன்னா க்ளப் நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் நமக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அவங்களும் நம்மளை ஆட் பண்ணணும், நம்மளும் அவங்கள ஆட் பண்ணிட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற எல்லா நிகழ்ச்சி நோட்டிஃபிகேஷனும் அவங்களுக்கு போய் சேரும். நியூவாக ஹவுஸ் உருவாக்கிக்கலாம். ஓகே, எல்லோருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்க. நன்றி. தேங்க்யூ சங்கீதா. சங்கீதாவுக்கு எங்கள் சங்கம் சார்பா இந்த நசாக்கான அவருக்கு கௌரவமாக கேட்டுக்கொள்கிறேன்.